ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, திருப்பூரில் இருக்கிற அவினாசி தேர் திருவிழாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வேலையை முடிச்சுட்டு கம்பெனிலேருந்தே கிளம்பிட்டோம். அதனால 6 o'clock மேலே ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போய் ரீச் உள்ளே போகும்போதே தேர் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தேரை கும்பிட்டுட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தேர் பக்கத்தில் போயிட்டு இருந்தோம். காரை அங்கே முன்னாடியே போட்டு கொஞ்சம் தூரம் தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர கூட்டம், நல்லா ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் தேர் பக்கத்தில் போயிட்டு தேரெல்லாம் பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ராட்டினம் இதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ராட்டினம்லாம் முன்னாடியே போட்டிருந்தாங்க. தம்பிக்கு காட்டலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இருந்தான். தம்பி அதில் போகணுன்னு சொல்லி அடம் பிடிச்சான். சரி, கூட்டமாகிடுச்சு, அதனால் நாங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் தம்பி அதை காமிச்சிட்ருக்கான் பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுக்குள்ளெல்லாம் பயங்கர கூட்டம். தேர் சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு இதுதான் தேர். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தேர் திருவிழாக்கெலாம் போனதே இல்லை. அக்கா கூப்பிட்டாங்க, அதனால் சரின்னு சொல்லிட்டு அக்காக்குள்ளே போனோம். இது பயங்கர பழமையான கோவில். திருப்பூரில் அவினாசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சிவன் கோயில். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வைப்பு பயங்கரமாக இருந்தது. உள்ளே போனோடனே மன அமைதி அப்படி இருந்தது. அப்படியே மனசில் இருக்கிற டென்ஷன் எல்லாமே அப்படியே பயங்கர லோவாக, மனசே லேசான மாதிரி இருந்தது. அப்படியே உள்ளே போயிட்டு சிவனை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் ஸ்பீடாக போயிட்டுருந்தோம். கோவிலுக்குள்ளே வெளியில் விட கோவிலுக்குள்ளே பயங்கர ரஷ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு எங்கே நிற்கிறாங்கன்னே எங்களுக்கு தெரியலை. பார்த்து பார்த்து போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் உள்ளேயே ஒரு மணி நேரம் பக்கம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். தம்பி தான் சச்சினை வச்சுருந்தான். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்றனால தம்பி வாங்கிக்கிட்டான். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அக்கா தம்பியை வந்து லோகேஷ் தூக்கிக்கிட்டான். எனக்கு ஏன்னா அந்த கூட்டத்தில் நடக்க முடியல, அதனால சரி ஃபேமிலியில் கொடுத்துட்டு மெம்பர்ஸ் கூட சொல்லலாம். பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தேன். தம்பியோ அக்கா தான் கூப்பிட்டாங்கன்னு ரொம்ப சமத்தா பிள்ளையே பார்த்து போகலாம். அங்கே உள்ளே போயிட்டு வேண்டான்னு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கிட்ட அன்னதான வரிசையில் வந்து பயங்கர ஒரு லாஸ்ட் எட்ஜில் வரும்போது எங்களுக்கு அன்னதானம் கிடைக்கல பாருங்க. சரி ஓகேன்ட்டு அப்புறம் நாங்கள் மாமா தம்பி எல்லாம் பே பண்ணி பிரசாதம் முன்னாடி அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். தம்பி அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். வெளியில் வரும்போது சமத்தா கூட்டமாக இருக்கு. சின்ன சின்ன சேட்டை பண்ணா, என்னை தேடுனா, அதுக்கப்புறம் அமைதியாகிட்டான். தம்பி வச்சுட்டு இருந்தான். அப்புறம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முன்னாடி போயிட்டோம். கோவில் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். கோவில் என்ட்ரன்ஸில் போயிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கோபுரம்லாம் காட்டணுன்றதுக்காக இந்த வியூ மாதிரி எடுத்தேன். செம்மையாக இருந்தது. அப்புறம் அப்பா தம்பியை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் ஒரு இடத்துலையும் நிற்கலை ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்பா திரும்ப மறுபடியும் தம்பி தூக்கிட்டாங்க. சரி, ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்குது, அப்புறம் புள்ள ஏதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டான்னா அப்புறம் இதாகிடும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க தம்பியை. இது கோவில் என்ட்ரன்ஸில் உள்ள கொடிமரம். கோவிலுக்குள்ளே ஒரு கொடிமரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எடுக்க முடியல என்னால், ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு. அப்புறம் கண்ணாடியெல்லாம் வாங்கினாங்க. தம்பி அதெல்லாம் போட்டு பயங்கரமாக அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பட்டெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு, என் பட்டையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பயங்கர வைப்பு தான் அன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் தம்பியை கொண்டு வந்து இந்த இதில் கார் ரைடு வச்சோம். அவன் பயங்கர ஹாப்பியாக இருந்தான். அவனும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை பார்த்து நாங்கள் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது எடுக்க முடியல, நான் எல்லாருக்கும் அவ்வளோ பசி. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி எடுத்தேன். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பன் பரோட்டா, தம்பிக்கு இட்லி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து லோகேஷ் தம்பிக்கு பசிக்குன்ட்டு காளான் ரோல் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் தம்பி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அவ்வளோதான் மக்களே. இது என்னோட புது ஃபேமிலி ஊட்டிட்டு இருந்தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில்